நடிகை நயன்தாரா மற்றும் அவங்களுடைய கணவர் விக்னேஷ் சிவன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து பழனி, திருப்பதி அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க கூட ஹைட்டா டஸ்கி ஸ்கின் டோன்ல ஒரு பர்சனையும் நம்மளால பார்க்க முடியுது இவங்களுடைய பிக்சர்ஸ்ல. ஸோ பொதுவாகவே நயன்தாரா அவர்களுக்கு ஜோசியம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கு. ஸோ அந்த ஹைட்டா டஸ்கியான ஸ்கின் டோன்ல இருக்கக்கூடிய பர்சன் வேற யாருமே இல்லை, ஒரு ஜோதிடர். இவரை வந்துட்டு பல்வேறு புகைப்படங்கள்ல வந்து நம்ம பார்த்துருக்கலாம். இளையராஜா, பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட தான் இவர் இருப்பதை நம்ம வந்துட்டு பார்த்துருக்கலாம். ஸோ இவருடைய இந்த ஜோதிடருடைய பிடியில தற்போது நயன்தாரா அவர்கள் இருக்கிறாங்க. நயன்தாரா அவர்களும் விக்னேஷ் சிவன் அவர்களும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஜோதிடர்கிட்ட கேட்டு தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வெளிவருகிறது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல முன்னணி சேனல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்களுக்கும் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டு வெளியாகி இருக்கு. ஸோ இந்த செய்தி வெளிவருவதற்கு காரணமே நயன்தாரா அவர்கள் தான். ஏன்னா நயன்தாரா அவர்கள் ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பதிவில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அறிவு கம்மியாக இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம மாட்டிப்போம், அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாத்துக்குமே நம்ம தான் பலியாடு ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த தெலுங்கு சேனலில் வந்த செய்திக்கான காரணமாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் நயன்தாரா அவர்களுக்கும் டிவோர்ஸ் ஆக போதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியானது நிலவி இருக்கிறது.